ஹாய், காலைல ஏஞ்சி எல்லாம் கோலங்கெல்லாம் போட்டாச்சு. ஏன்னா எனக்கு கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாம் தயார் பண்ணியாச்சு. வெறும் சாமி மட்டும் கும்பிடணும். இதோ வீடை மேடம் துடைக்க போகிறாங்க எனக்காக. எல்லா வேலையும் என்ன செய்ய சொன்னாங்க. மார்னிங்கில் மேலே எல்லாம் செஞ்சதுனால டயர்டாகிடுச்சு. தூக்கம் வருது எனக்கு பயங்கரம். பாவம் எங்கள் அக்கா செஞ்ச கோலம் அலங்கோலமாக ஆயிடுச்சு. எல்லாமே காலைல ஏஞ்சி 6 மணிக்கு ஏஞ்சிலாம் கோலம் போட்டோம். கஷ்டப்பட்டு போட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா கலராக போட்டு வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறம் வீடியோ கேப்சரே பண்ணல. ஏன்னா நான் குளிக்க போயிட்டேன். சரி, எனிவே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னெல்லாம் நாங்கள் காட்டுறோம், எப்படியெல்லாம் எங்கள் ஃபங்க்ஷன் நடக்குது. நாட் ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஊற்றுற ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் எப்படியெல்லாம் நடக்குது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேருக்கு துடைக்க போகிறாங்க. இன்றைக்கி ஃபெஸ்டிவல்னால இதெல்லாம் நடக்குது. ஏன்னா நாங்களாம் இதெல்லாம் பண்ணுறதாவே இல்லை. ஹலோ மேடம். ஸோ இது வந்து கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன். எப்போவுமே வருஷம் நடக்கிறது தான். ஸோ வருஷம் ஏதாவது ஒன்று நடக்கும். இன்றைக்கி ஸ்பெஷலாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கிளம்புவோம், பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் வீட்டில் சாமி கும்பிடணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஏரியா கூட போவோம். ஏரியானா நம்ம ரோடு. அது எனக்கு சொல்ல தெரில, பட் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சிட்ருக்கா. கொஞ்சம் சவுண்டெல்லாம் வரும், ஏன்னா ஃபேன் போட்டு வச்சுருக்கோம், துடைக்கணும்ல, அதனால். ஸோ வீட்டை துடைச்சி சாமி கும்பிடணும். மேடம் ஒரு நிமிஷம், என் காலை துடைக்கணும். ஸோ இப்படி துடைச்சிட்டு இவ்வளோ ஒரு எட்டி விட்டு போகலாம். நம்ம அழகாக சேரில் உட்காந்து இவ்வளோ இப்படி கேப்சர் பண்ணணும். ஆயிடுச்சா எல்லாமே? எப்படி பண்ணுவாங்க? அது பச்சை தெரியும். बनाना ये सब नहीं चाहिए। छोड़ हमको हाय हां बल हम सिर्फ
ஊற்றுற மாதிரியே இருக்கும். இதுதான் மாரியம்மன் கூழ் ஊற்றுறது. அப்பனுக்கே மரியாதை இல்லை, கட்டணங்களே அப்பான பயம். என்ன வேலை வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டுங்க, முடியல, காலெல்லாம் வலிக்குது, செருப்பு கூட போடல. இப்போதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. அதுதான் எனக்கு பிடிச்ச வருது. இப்போ எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வர்றாங்க. டைம் ஆகும் கொஞ்சம். அந்த கூழ் எடுத்துகிட்டு வந்தேன்னு ஏன் நான் 4 கிளாஸ் முடக்குன்னு குடிச்சிடுவேன். கருவாடு எனக்கு பிடிக்காது, பட் ஆனால் அது குழம்பு எனக்கு அது பிடிக்கும். நான் காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பச்சை தண்ணி வாயில் படலை. பார்ப்போம், எடுத்துகிட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். திஸ் இஸ் கூழ் வித் கருவாட்டு குழம்பு. ஸோ குடிக்கலாம், பசிக்குது. டேஸ்ட்டு வேற லெவல்.